இன்றைக்கு உங்க வாழ்க்கையில நீங்க இருளில் இருக்கிறீர்களா? இருள் உங்க வாழ்க்கையில உங்களை மூடிக்கொண்டிருக்கிறதா? உங்கள் குடும்பத்தை மூடிக்கொண்டிருக்கிறதா? உங்கள் தொழிலை மூடிக்கொண்டிருக்கிறதா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். அன்பானவர்களே, இன்றைக்கான வார்த்தை யோவான் 1:9. உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி என்று பரிசுத்த வேதம் சொல்லுகிறது. அன்பானவர்களே, இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய வேலை என்ன தெரியுமா? அன்பானவர்களே, எங்கெல்லாம் இருள் இருக்கிறதோ அங்கெல்லாம் இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வெளிச்சமாக இருப்பார், தீபமாக இருப்பார். யாரெல்லாம் இந்த உலகத்திலே பிரகாசிக்க முடியாமல் இன்னைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களை இந்த உலகத்திலே பிரகாசிப்பிக்க பண்ணுகிற தேவன். அன்பானவர்களே, இன்றைக்கு உங்க வாழ்க்கையில நீங்க இருளில் இருக்கிறீர்களா? இருள் உங்க வாழ்க்கையில உங்களை மூடிக்கொண்டிருக்கிறதா? உங்கள் குடும்பத்தை மூடிக்கொண்டிருக்கிறதா? உங்கள் தொழிலை மூடிக்கொண்டிருக்கிறதா? உங்களுடைய சகல காரியங்களிலையும் இருள் என்கிற காரியம் இருக்கிறதா? அன்பானவர்களே, பயப்படாதங்க, கலங்காதங்க. இந்த இயேசு கிறிஸ்து உங்கள் வாழ்க்கையிலே தீபமாக வர விரும்புகிறார். இவர் அணையாதவர். உங்க வாழ்க்கையிலே அவர் எரிந்து கொண்டே இருப்பார். உங்க வாழ்க்கையில அவர் வெளிச்சமாகவே இருப்பார். இந்த இயேசு கிறிஸ்து உங்கள் வாழ்க்கையில வரும்போது, அன்பானவர்களே, எந்த இடத்துல எல்லாம் நீங்கள் பிரகாசிக்க முடியாமல் இருக்கிறீர்களோ, உங்க தொழில்ல, உங்களுடைய வேலை ஸ்தலங்கள்ல, உங்க ஊழியங்கள்ல, எந்த இடங்களிலே உங்க வாழ்க்கையில நீங்கள் பிரகாசிக்க முடியாமல் இருக்கிறீர்களோ அந்த இடத்திலே தேவன் நிச்சயமாகவே உங்களை பிரகாசிக்க பண்ணுவார். ஆமென். இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்க வாழ்க்கையில வரணும். இப்பொழுதே நீங்க ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, எங்க வாழ்க்கையில நீங்க வாங்க ஆண்டவரே. அவர் உங்க வாழ்க்கையில தீபமாக வருவார். அவர் அணையாதவர், எரிந்து கொண்டே இருப்பார். உங்களை பிரகாசிப்பிக்க பண்ணுவார். ஆமென். God bless you.